ஆமா, பார்த்த சினிமா ஹீரோஸ் மாதிரி இருக்கீங்களே, நீங்களா யாரு? இந்த மாதிரி வேஷம் போட்டு கலை நிகழ்ச்சி நடத்துறவங்க. நாங்க மதுரைக்காரங்க, மதுரை நர்த்தகி நல்ல குழுவை சேர்ந்தவங்க தம்பி. இப்ப கூட ஒரு ப்ரோகிராம் தான் போயிட்டு இருக்கோம். நீங்க போட்டீங்க சத்தம், நாங்க வந்துட்டோம் மொத்தம். ரொம்ப நன்றிங்க. இந்த வருஷம் விளைச்சல் அமோகம் போல் இருக்க. என்ன புல்லா நெல்ல இந்த தானே வேணாங்கிறது. ஐயா பட்டணத்துக்கு போறீங்க போல இருக்குது. ஆமாங்க, இன்னைக்கு என் பள்ளிக்கூடம் சம்பந்தமா போட்டுக்கிற கேஸ் கோர்ட்ல விசாரணைக்கு வரும். அப்ப சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு வரணும்ல. நிச்சயமா சேர்மன் அம்மாவுக்கு கூட சம்மன் வரும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. அப்பா இது என்னப்பா கேள்வி? கோர்ட்டுக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து நிக்கிறேன். நான் சொல்றேன், நீ கோர்ட்டுக்கு போல சுடுகாட்டுக்கு தான் போக போற. ஐயா, உங்களை யார் வெட்டினது? அண்ணே பெரியசாமி, வண்டி எடுங்க. வண்டி டெப்போக்கு போகணும். அண்ணே, ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, வண்டி டெப்போக்கு போடுமா? நம்ம வண்டியை பத்தி தெரியுமில்ல உனக்கு? நான் வண்டி எடுக்க மாட்டேன். வண்டி எடுக்க மாட்டீங்க? சீக்கிரம் கேட்டு தரையா. அம்மா பங்கனுக்காக இந்த வழியா போறாங்க. கேட்டு திறக்க இன்னும் 2 மணி நேரம் ஆகும். பஸ்ல ஒருத்தர் உயிருக்கு போராடி இருக்காரு, ஆஸ்பத்திரிக்கு போகணும். சீக்கிரம் தரையா. நீ ஆஸ்பத்திரிக்கு போறியோ சுடுகாட்டுக்கு போறியோ, அம்மா போன பிறகுதான் கேட்டை திறக்க முடியும். இப்ப நீ திறக்க மாட்டல? இப்ப எதுக்காக இப்படி வண்டியை கொண்டாந்து குறுக்கு நிறுத்துற? என்ன திமிரு இருந்தா டோல் கேட்ட உடைச்சிட்டு கண்டக்டர் இருந்த நீ பஸ் ஓட்டிட்டு வருவேன். ஒரு உயிரை காப்பாத்துறத விட உன் உல்லாச பயணம் முக்கியம் இல்ல. முதல்ல கார் எடு. எடுக்க முடியாது, என்ன செய்வ? மரியாதையா சொல்றேன், வண்டி எடு. எடுக்க முடியாது, உன்னால முடிஞ்சதை செய். அப்படியே டிரைவர், வண்டி எடு சீக்கிரம். ஐயா, ஆஸ்பத்திரி வந்துருச்சு. ஐயா,
யோ நீ தானே வீரைய ஆமா. வந்து ஜீப்ல ஏறு. எதுக்கு? எதுக்கா என்னடே எங்க சேர்மன் அம்மா மேல பஸ் ஏத்தி கொல்ல பார்த்து போட்டு எதுக்குன்னு கேள்வி வேற கேக்குறியா சார்? அடிச்சு எடுத்துட்டு வாங்க சார் இவனை. நானாவது கொல்ல பார்த்தேன். அந்த சூழ்நிலை வேற எவனா இருந்தா கொன்னே போட்டிருப்பான். பாத்தீங்களா சார், உங்க முன்னாடியே கொண்டு போடும் சொல்றேன் பாத்தீங்களா? டேய் நீ இப்ப பண்ணது என்ன தெரியுமா? அட்டெம்ப்ட் மர்டர். உன்னை எல்லாம் தடாவுல போடணும்டா. தப்பு பண்ணாதவன தடாவல போடுவீங்க. கிரிமினல்ல நெஞ்சு வலின்னு சர்டிபிகேட் கொடுத்து ஆஸ்பத்திரியில ஏசி ரூம்ல வச்சிருவீங்க. ஆஸ்பத்திரியில படுக்கணும்னா நீ எல்லாம் எங்க கட்சியில இருந்துக்கணும்டா. அதை விட்டு போட்டு அதிக பரிசு பேசிட்டு இருக்கிறீங்க. உனக்கு பதில் சொல்றது சார் படிச்சு பாஸ் பண்ணி யூனிஃபார்ம் போட்டு நிக்கிறாரா? சார் அடிச்சு எடுத்துட்டு வாங்க சார். லேண்ட் ஆர்டர் காப்பாத்தோடவா? டேய் மரியாதையா வந்து வண்டியில ஏறு, இல்லன்னா கையில விளங்க மாட்டி எடுத்துட்டு போ. வேண்டாங்க, எங்க கிட்ட மிச்சம் இருக்கிறது மான வண்டிதான், அதையும் வாங்கிடாதீங்க. போ தம்பி, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். வணக்கம்யா. வணக்கம் வணக்கம். என்ன ஆவுட நாயகம், கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமாய்யா, ஆண்டவனை பார்த்து நல்லது பண்ணுன்னு கேட்க போறேன். ஆண்டவன் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிருக்கான். இப்ப ஆண்டுகிட்டு இருக்கவங்க தான் நல்லது பண்ணணும். இப்ப ஆடுறது நாங்க தான். நீங்க என்ன சொல்றீங்க? அங்க வீரையனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்திருக்கு. நீங்க சாமி கும்பிடுறியா? வீரையனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்திருக்குதா? என்ன காரணம் சொல்றாங்க ஐயா? நீ ஊருக்கு சேர்மன், ஆனா உன் வீட்டு வாசப்பல்ல என்ன நடக்குன்னு உனக்கே தெரியல. வீரைய மேல ஓ 2வது சம்சாரம் பொய் கேஸ் போட்டிருக்கு. வசந்தா அப்படி செய்ய மாட்டான். அப்படி செஞ்சிருந்தா மறுபடியும் அவளை என் வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். அப்புறம் ஐயா, கொஞ்ச நாளாவே எனக்கு மனசு சரியில்லை. பிள்ளையார வேண்டிக்கிட்டு எனக்காக தேங்காய் உடைங்க. ஆஹா, நான் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், என் மேல ஜீப் ஏத்தி கொண்டுட்டு அப்புறம் என் சண்டை கூட்டிட்டு போங்க. அம்மா சட்டப்படிதாமா இன்ஸ்பெக்டர் நடந்துக்கிறாரு. உங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணதுனால வீரையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாரு. அப்படி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேனா? அம்மா, எங்க கடமையை செய்ய விடாம தடுக்காதீங்க. எது சார் உங்க கடமை? ஒரு நல்லவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறது உங்க கடமையா? அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்களா? அம்மா ஆள் அடையாளம் தெரியாம பேசுறீங்களா? அது வீரையம்மா. உங்க மேல பஸ் ஏத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணா கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நீ எந்த ரூட்ல போறீங்க? வீர என்ன கொலை பண்ண வந்ததாவே இருக்கட்டும், அதுல என்ன தப்பு? என்ன கொல்றதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இல்லையா? அப்படியே நான் செத்தாலும் தலை கொள்ளையிட்டு போறது அவன் தானே. அவன் கையால நான் சாகறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். வீரனை பத்தி அவங்களுக்கு தெரியாது. குணத்துல அவங்க அப்பா பரங்கி மேலன்னா புள்ள எமே மேல. தயவு செஞ்சு அவனை விட்டுடுங்க சார், பிளீஸ் சார். தாய் படுற வேதனையை புரிஞ்சுக்கங்க சார், பிளீஸ் சார். அவனை விட்டுடுங்க பிளீஸ். பெத்த தாய் மாதிரி பாசத்தை காட்டுறீங்களேம்மா. சார், டென்ட் கொட்டாயில பாசமலர் படம் பாக்குற மாதிரி இல்ல சார். சினிமாக்காரன் தான் சார் சித்திய கொடுமைக்காரியா காட்டுறான். ஆனா தெய்வமே நேர்ல வந்து தெருவில் நின்று அழுகிற மாதிரி இருக்கு. சேர்மன் அம்மா தான். அத்தம்மா எல்லாம் சும்மா. அம்மா, நீங்க வந்து சொன்னதுனாலதான் நான் வீரையனை விட்டுட்டு போறேன். டார்லிங், ஏன் அழறீங்க? வசந்த், அன்னைக்கு இந்த ஜென்மத்துல உன் மேல கோவப்பட மாட்டான் இவன் சத்தியம் பண்ணா வசந்த். இன்னைக்கு மறுபடியும் கோவப்பட்டான் வசந்த், அதான் அழுகுறான். என்ன கொல்றதுக்கே உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க கோவம் தானே பட்டீங்க. இதுக்கு போய் குழந்தை மாதிரி அழுவாங்களா? கண்ணு தொடங்க வசந்த். இனிமே இவன் கோயிலுக்கே போக மாட்டான் வசந்த். ஏன்? தெய்வமே இவன் வீட்டுல இருக்கும் பொழுது இவன் எதுக்காக கோயிலுக்கு போனோம்? என்ன இது? டிஸ்மிஸ் ஆர்டர். எதுக்கு? அது என்கிட்ட கேக்குறேன். இதோ நிக்கிறானே யூனியன் லீடர், அவங்கிட்ட கேளு. ஏய் சொல்லேண்டா. டிரைவர் நான் இருக்கும்போது பஸ் நீ எப்படி எடுத்து ஓட்டலாம்? ஆக்சிடென்ட் யாராவது செத்துருந்தா எவையா பதில் சொல்றது? நான் பஸ் எடுத்தது ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக தான், எவனையும் சாகடிக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இங்க எடுபடாது. ஏன்னா ஏற்கனவே இவன் எழுதி கொடுத்த டயலாக் தான் நீங்க இப்ப ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, உன் டிஸ்மிஸ் ஆர்டர் ஒத்துக்கிட்டு இதுல ஒரு கையெழுத்து போட்டு சம்பள பணத்தை வாங்கிட்டு போ.
ம். ஏ வீரையன், ஏ ஃபார் அனாதையா? டேய், டேய், உங்க அப்பன் போடுற எச்சி சொத்தை திருட்டு ஏஞ்சில பத்தி கிண்டல் பண்றியா? உங்க அக்கா இங்கிலீஷ் படிச்சவ தானே? ஏபிசிடி 26 எழுத்துல உனக்கு அவளுக்கு எந்த எழுத்து இன்சியல்னு உங்க அக்காட்ட போய் கேளு. ராஸ்கல். என்ன சார்? சார், சொல்லுங்க சார். ஐயா கேளு. இந்தா, பணத்தை எடுத்துட்டு போ. போ. டேய், அந்த டியூப கொண்டா. இத வந்துட்டங்க. என்னடா இது? தள்ளிக்கிட்டே வந்தக்கா, முள்ள குத்தி பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ, என்னடா நீ? எனக்கு நீச்சல் தெரியாது. டியூப் போட்டு சேஃப்டியா குளிக்கலாம்னா இப்படி பண்ணிட்டியே. சரி, போன போது நான் கரையோரமா குளிச்சுக்கிறேன். நீ போய் குளிக்கா, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மாதிரி 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 அண்ணா, அக்கா நிறைய தண்ணி குடிச்சிருக்காங்க போல இருக்கு. அண்ணா, அக்கா மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. ரொம்ப பயமா இருக்குண்ணே. ஆபத்துக்கு பாவம்ல. கோயில் எதிரில் இவ்வளவு அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு குளிச்சல, அதான் கடவுளை பார்த்து உனக்கு தண்டனை கொடுத்தாரு. நல்ல வேளை நான் வந்தேன், நீ பொழைச்ச. ரொம்ப தேங்க்ஸ். நில்லுமா, இப்படியே போனா எப்படி? கொஞ்சமாவது மறைச்சிக்கிட்டு போனாதான் குடும்ப பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏய், அந்த பையடுற. இது எங்க அம்மாக்காக வாங்கின புடவை, இருந்தாலும் பரவாயில்ல, நீ கட்டிக்க. என்னைய பாக்குறீங்க? கர்னல் ராஜாவோட உயிரத்தை என்னால காப்பாற்ற முடியல, ஆனா நிச்சயம் அவரோட லட்சியத்தை என்னால காப்பாற்ற முடியும். பெருந்தலைவர் காமராஜரோட இலவச பாடசாலை தொடர்ந்து நடக்கும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு நினைக்கிறவனா? நீ செய்யற இந்த நல்ல காரியத்துக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்யறப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, இருந்த வேலையும் போயிருச்சு, நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க. எப்படிப்பா பள்ளிக்கூடத்தை நடத்த போற? முயற்சி செஞ்சா முடியாது என்னங்கய்யா இருக்கு. சொந்தமா தொழிலும் செய்வேன், இந்த பள்ளிக்கூடத்தையும் நடத்துவேன். கண்ணா, கூலா வெஞ்சிருக்கியாமே. நல்ல காரியத்தை நல்லவங்க பேர்ல தான் நடத்த முடியும். சில பேர் பேர்ல மசாஜ் கிளப் தான் நடத்த முடியும்.
கண்டக்டர் வேலை போனா என்ன கண்ணா? உனக்கு தான் நல்லா பஸ் ஓட்ட தெரியுமே, அத ஓட்ட வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஸ்கூல் எல்லாம் எதுக்கு? யாருக்கு பாடம் சொல்லி தர போற? ஆ? இந்த ஊர்ல படிச்சும் புத்தி வராத சில ஜென்மங்கள் இருக்கு, அதுங்களுக்கு தான் பாடம் நடத்த போறேன். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கண்டக்டர், என்கிட்டே மோதிரியா? கண்டக்டர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? அன்னைக்கு கண்டக்டரா இருந்தவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். என் தலைவன் வழி டாப், உன் வழி டூப். இது எப்படி இருக்கு? ஸ்டாப் தட். ஆமா, ஊருக்குள்ள என்ன பத்தி என்னென்னவோ பேசுறியாமே? ஆமா, ரோட்ல நடந்து போறவங்கள வெட்டுறாங்க. ஊர்ல கத்தி கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு. இனியும் வளர விட்டா வெடிகுண்டு கலாச்சாரம் மாறிடுன்னு சொன்னேன். அதை கேட்டா உனக்கு ஏன் கோவம் வருது? அப்படின்னா அந்த ரவுடி கும்பலுக்கெல்லாம் நீதான் தலைவியா? Shut up. என்ன எதுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? என்ன பூச்சாண்டி கட்டுறியா? இப்ப ஜனங்க மத்தியில நீ ஜீரோ, நான் ஹீரோ. உன் பாச்சா என்கிட்ட பலிக்காது. என்ன திமிர் உனக்கு? உன்னை ஒழிச்சு கட்டாம விட மாட்டேன். நான் என் வெளியில போயிட்டு இருக்கேன். வீணா என்கிட்ட மோதி என்ன பெரிய மனுஷன் ஆக்கிறாத. அப்புறம் நான் விஸ்வரூபம் எடுத்தேன், நீ காணாம என்ன போயிடுவ. சொன்ன? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னேன். வந்தேண்ட பால்காரே அடடா, பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். வந்தேண்ட பால்காரே அடடா, பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால என்ன தம்பி, மாட்டுக்கு பருத்தி புண்ணாக போட்டு பாலை கறப்பாங்க, நீ பாட்டை போட்டு பாலை கறக்குற? ஐயா, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அப்ப முட்டுற மாட்டை முட்டி கறக்கணுமா? அது மனுஷனுக்கு சொன்ன பழமொழிப்பா, மாட்டுக்கு இல்ல. இந்த மாடு 2 லிட்டர் தான் கறக்குன்னு சொன்னாங்க, இன்னைக்கு 3 லிட்டர் கறந்துருக்கு ஐயா. என்னப்பா இது? ரஜினிகாந்த் பாட்டை கேட்டா மாடு கூட அதிகமா பால் கறக்குது. அவர் பால்காரனா நடிச்சிருக்காருல்ல, அந்த பிரியம் தான். சரிங்க ஐயா, நான் டீ கடைக்கு போய் பால் ஊத்திட்டு வந்துடுறேன். அப்பா ஊருக்கே சேர்மன், புள்ள பால்காரன். இத உங்க அம்மா பாக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஐயா, அதை பத்திலாம் நான் கவலைப்படுறதே இல்ல. நான் மன்னனாவும் இருப்பேன், உழைப்பாளியாவும் இருப்பேன், இந்த குருவுக்கு சிஷ்யனாவும் இருப்பேன். வர்றேங்க ஐயா. படிக்காதவனா இருந்தா கூட பண்புல முத்து. என்னையா? அம்மா, உங்க ஜாதகத்தை கொண்டு போய் அஸ்ட்ராலஜில இருந்து நியூமராலஜி வரைக்கும் எல்லாம் பாத்துக்கணுங்க. கடைசியில் இந்த அருள்வாக்கு அருளானந்தத்தை கூட போய் பாத்துனுங்க. அவன் இருள் அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டானுங்க. என்ன சொன்னா? அம்மாவுக்கு இப்போ இறங்க போவங்களா, எதிரிகளுக்கு ஏறு போவங்களா. நமக்கு இறங்க போனா பரவாயில்லைங்க, எதிரிகளுக்கு ஏறு போங்கிறாங்க. என்னமோ ஊர்ல பவர் கட்டானாலும் பரவாயில்ல, அம்மா எப்பவுமே பவரா இருக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லியா? அப்ப ஜெனரேட்டர் தான் வாங்கணும். பெட்ரோலா ஆயிலா? வேற வழிய சொல்லியா? இப்படி வாங்க. எதுக்கு? அம்மா, ரகசியம் பேசணும். என்ன முடிச்சா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். என்னையா நீங்க? அம்மா, நம்ம பிரச்சனையெல்லாம் தெரிறதுக்கு என்ன வழின்னு கம்ப்யூட்டர் ஜோசிங்கிட்ட போய் கேட்டேன். அவன் என்ன சொல்றான்னா, நம்ம வீட்டுல மங்களகரமான காரியம் நடக்கணும்ங்கிறான். மங்களகரமான காரியம்னா? மேரேஜ் தான். எனக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு. ஐயோ, உங்க கல்யாணத்தை பத்தி யாருமா கேட்டா? இப்போ எங்க அண்ணன் பொண்ணு இருக்கால, அவளை நீங்க தத்தெடுத்துன்னு வைங்க, அவ உங்களுக்கு வளர்ப்பு மகளாயிடுவால. என்னது வளர்ப்பு மகளா? ஏயா, உன் பொண்ணுக்கு 1 வயசா இருந்தா பரவாயில்ல, மாடு மாதிரி 18 வயசாகுது, இனிமே தத்தெடுக்க முடியுமா? யோ, 30-32 வயசுல தத்தெடுக்கிறாங்க. அதான் இப்ப பேசினேன். அது சட்டப்படி குற்றமாச்சே. என்னையா பொல்லாத சட்டம் மாத்திட்டா போச்சே. அது சரி, ஜனங்க இளிச்சவாயனா இருக்க வரைக்கும் எதை வேணாலும் எப்ப வேணாலும் மாத்திக்கலாம், மாத்துங்க. அது இருக்கட்டும், இப்ப போய் ஒரு பொண்ணை தத்தெடுத்தா ஜனங்க தப்பா பேச மாட்டாங்க? ஜனங்களா, அவங்களுக்கு கிருஷ்ணாயில் பாமாயில பத்தி கவலைப்படவே நேரம் பத்தல. இப்போ ஒரு 2 நாளைக்கு பவர் கட்னு வைங்க, கரண்ட் எப்ப வரும்னு கேட்பானே தவிர கவர்மெண்ட் எப்ப கவர்னு கேட்பானா? ஜனங்கப்பா. சரியா, தத்தெடுத்தாச்சு, அடுத்து என்ன பண்றது? இது கேள்வி. தத்தெடுத்த கையோட மாதிரிக்கும் உங்க பிரதருக்கும் பிரம்மாண்டமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டு வைங்க, அதுதான் நம்ம வீட்டில் நடக்கிற மங்களகரமான நிகழ்ச்சி. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். என்னம்மா விசில் எல்லாம் அடிக்கிற? எங்க வீட்டு குக்கரை விசில் அடிக்கும் போது நான் அடிக்க கூடாதா? கண்டக்டரை விசில் அடிச்சு தானே கூப்பிடணும். அம்மா, நான் இப்ப கண்டக்டர்ல பால்காரன். ஐயோ, ஏம்மா, உன் பார்வையும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, நான் வர்றேன். இருயா. எதுக்கு நிக்க சொல்ற? நீ கொடுத்த சேலையை கட்டிட்டு இருக்கல, அத பத்தி என்னையா நினைக்கிற? கட்டிக்க தானே கொடுத்தேன், இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நல்லா பாருயா, ஏதாவது தோணணுமே. ஒண்ணும் தோணல, நான் வரேன். அட,
கொஞ்சம் இறையா. கட்டிக்க புடவை கொடுத்த, கழுத்துக்கு தாலி எப்பயா கொடுப்ப? இந்த அம்மா மாதிரி தேவி, எனக்கும் கல்யாணம் நடக்கும், உனக்கும் கல்யாணம் நடக்கும். ஆனா எனக்கும் உனக்கு எந்த ஜென்மத்திலுமே கல்யாணம் நடக்காது. என்னம்மா சொல்ற நீ? அத்தை, நேத்து நான் தண்ணிக்குள்ள விழுந்துட்டேனா? அப்போ உங்க பிள்ளைதான் என்ன கரையில தூக்கி போட்டாரா? அப்புறம் தான் தெரிஞ்சது என் உயிரை காப்பாத்தினதே அவருதான். அந்த ட்ரெஸ்ஸோட எப்படி நான் தெருவுக்கு போக முடியும்? அப்பதான் உங்க பிள்ளை அவங்க புடவை கொடுத்து என் மானத்தை காப்பாத்தினாரு. இப்ப சொல்லுங்க, நான் உங்க பிள்ளை தானே கட்டிக்கணும்? புத்திசாலி பொண்ணு. அப்படின்னா என்ன உங்களுக்கு பிடிச்சிச்சுல அத்தை? அத்தை, எப்பதான் எங்க கல்யாணம்? அத உனக்கு புடவை கொடுத்தானே அவங்கிட்ட கேட்கணும். அவங்கிட்ட கேட்டு சொல்றேன். அத்தை, சீக்கிரம் கேட்டு சொல்லுங்க.